ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளை சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அனுமனோட ஆக்ரோஷத்தை பார்த்த அரக்கியர்கள் பயத்தோடையும் கோபத்தோடையும் இருந்தாங்க. சில அரக்கியர்கள் தகவல் சொல்கிறதுக்காக ராவணனை பார்க்க அரண்மனைக்கு போகிறாங்க. விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராவணன் முதலில் நம்பலை. அப்புறம் வானத்தில் தெரிஞ்ச புடுங்கி எறியப்பட்ட மரங்கள் யானைகளை பார்த்ததும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. கிங்கர கூட்டம் சாதாரண குரங்கு தானே, நாங்கள் இருக்கோம், அந்த குரங்கை நாங்கள் இழுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு புறப்பட்டவங்க திரும்ப வரவே இல்லை. அந்த கூட்டம் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அப்போ தான் ராவணனுக்கு தான் கண்ட கனவு ஞாபகம் வந்தது. பயம் எட்டி பார்த்தது. இனி இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ராவணனுக்கு ஒருவேளை இந்த நிஜம்தான் தனக்கு கனவாக வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்கும் போது கலங்கிய முகத்தோட பருவதேவர்களும் அரக்கியர்களும் வந்தாங்க. அரசே, ஏன் சிந்தனை? வான்மலையை விட வலிமையான அம்புமலை புலியும் வில்லும் வாளும் உடைய ஜம்புமாலி இருக்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நொடியே எங்கே ஜம்புமாலி அப்படின்னு ராவணன் கேட்குறாரு. ஜம்புமாலியுமே காத்திருந்தது போல துள்ளி குதிச்சு ஓடி வந்தார். ஜம்புமாலி, புறப்படு, அந்த குரங்கை பிடிச்சு இழுத்துட்டு வா அப்படின்னு கட்டளையிட ஜம்புமாலிக்கு ஒரே சந்தோஷம். இந்த ராவண ராஜ்யத்தில் எவ்வளவோ வீரர்கள் இருக்கிறப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு அனுமனை பிடிக்க பெறப்படுறாரு. கிங்கரர்களோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால 100 வீரர்கள் ஜம்புமாலி கூட யானை போல திரண்டு போகிறாங்க. புழுதி கிளம்ப தன்னை நோக்கி வந்த ஜம்புமாலியின் படைக்கூட்டம் அனுமனோட பார்வையில் சாரை சாரையாய் எறும்புகள் திரண்டு வருவது போலதான் இருந்தது. காலை தூக்கி ஒரு வீசு வீசினா போதும், அவ்வளவு பேரும் நசுங்கியோ இல்லை பறந்தோ எங்கெங்கேயோ போய் விழுந்துருவாங்க. ஆனால் அனுமன் அப்படி செய்யலை. இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு சிரிப்பு மட்டும்தான் சிரிச்சாரு. அது போதும் அவங்க பயந்து மிரண்டு ஓடுறதுக்கு. கையில் இருக்கிற சர்வ ஆயுதங்களையுமே அனுமன் மேலே எறிகிறாங்க. அந்த நொடி அனுமனின் உடல் ஒரு இரும்பு சிலையாக மாறிடுச்சு. எல்லாம் அஷ்டமா சக்தியின் ஆற்றல். ஜம்புமாலியின் அம்புமலையால் அனுமனை எதுவுமே செய்ய முடியலை. கடைசியாக அனுமன் ஜம்புமாலியை தூக்கி எறிய பிரகஸ்பதியின் செல்வ மகனான ஜம்புமாலி அழிந்தது தான் மிச்சம். இந்த செய்தி ராவணேஸ்வரனை வந்து சேர ராவணனுடைய கோபம் அதிகரித்தது. அவரே புறப்பட தயாரானார். அவருடைய பஞ்ச சேனாதிபதிகள் ராவணனை தடுக்கிறாங்க. மகாபிரபு, ஒரு குரங்கை பிடிக்க நீங்க போறதா? நீங்க சொன்ன யமனையே அவன் லோகத்துல போய் கைது செஞ்சு இழுத்துட்டு வந்த பெருமைக்குரியவர்கள் தான் நாங்க. உயிர் வாங்கும் யமனை விடவா இந்த குரங்கு பெரியதா என்ன? அனுமதி கொடுங்க, நாங்க போய் வெற்றியோட திரும்பி வரோம். இல்லாட்டி எல்லா உலகத்திலையும் உங்க மீதான இருக்கிற பயம் போயிடும் அப்படின்னு 5 பேரும் சொல்றாங்க. அவங்கள நம்பிக்கையோட ராவணன் பார்க்குறாரு. அவங்களும் புறப்படுறாங்க. 5 பேரும் 5 விதமான படை நடத்தி ஒரு வியூகம் போல அனுமனை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. அந்த நொடி அனுமனும் இலங்கை நகரோட நுழைவாயில் வளைவு மேலே ஒரு காலை வச்சுக்கிட்டு ஆகாயத்தை பார்த்தபடி நின்றுக்கிட்டு இருக்காரு. வானத்தில் இருந்த தேவர்கள் கூட்டம் அனுமனோட ஆக்ரோஷ விளையாட்டை அச்சம், ஆசை, சிலிர்ப்பு, பரவசம்னு பல உணர்ச்சிகளோட வேடிக்கை பார்த்தபடி இருந்தாங்க. அனுமனுடைய விஸ்வரூபம் அந்த பஞ்ச சேனாதிபதிகளுக்கு ஒரு அரிய காட்சி. ஆனால் யுத்தம் புரிய வந்திருக்கும் அந்த ராவண பிரதிநிதிகளுக்கு அனுமனுடைய விஸ்வரூபம் ஒரு தர்மத்தின் ரூபமாகவே தெரியல. மாயாவி ஒருத்தன் எடுத்த போலி உருவமாக தான் தெரிஞ்சது. இந்த வார கதை இதோட முடிஞ்சது. இந்த 5 பேரோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார கதை இதோட முடிந்தது. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கதையை முதலேருந்து கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.